இந்த பயந்தாங்கோலி அரசு செய்வதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். இது ஒரு கட் காப்பி பேஸ்ட் அரசு. உதயநிதி ஸ்டாலின் பரபரப்பு பேச்சு. இது மக்களுக்கான அரசு அல்ல, ரீல்ஸ் வெறி முத்திப்போன அரசு. ஊரா வீட்டு நெய்யில தன் வீட்டுக்கு ஸ்வீட் செய்வதுதான் இந்த முதல்வரின் செயல். அப்படி என்னதான் பேசியிருந்தார் உதயநிதி ஸ்டாலின்? தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழகத்துல ஒரு பெரும்புள்ளி, அதாவது தமிழகத்தோட எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தஞ்சாவூர் போலீசார் அரெஸ்ட் செஞ்சிருக்காங்க. எதுக்காக, என்ன காரணம் அப்படிங்கறத இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்குறேன். இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக விவசாயிகளுக்காக நேத்து தஞ்சையில ஒரு போராட்டம் நடந்துச்சு திமுக சார்பில். அந்த போராட்டத்தில் கலந்துகிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின சில விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. அதனால தஞ்சாவூர் ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் மேல 6 பிரிவுகளின் பெயர்ல வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயமே, முதல்வரையும் ஒரு நடிகையையும் பத்தி அவர் அவதூறா பேசியிருக்காரு அப்படிங்கறத முக்கியமான இந்த கேஸா மாறி இருக்கு. இதுல திமுக சார்பில் பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமா அவங்களே வந்து நாங்க சட்ட ரீதியா சந்திக்கிறோம், அவங்க வந்து ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாரோட கருத்தாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசு செஞ்சப்பவும் அவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு கட் காப்பி பேஸ்ட் ஆட்சி, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நீங்களே பயந்தாங்கோலி, நான் பயந்தாங்கோலி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரோட பேட்டியில பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி என்னதான் நேற்று தஞ்சையில் அவர் பேசினார் அப்படின்னு பாக்குறீங்களா? அவர் நேற்று பேச்ச ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஒரு டம்மி முதலமைச்சர் அப்படின்னு தான் அவரோட பேச்சை தொடங்கி இருந்தாரு. அண்ட் அதை தொடர்ந்து அவர் வந்து எந்த விஷயத்துக்குமே முறையா வந்து பேச மாட்டேங்கிறாரு, யாரையும் சந்திக்க மாட்டேங்கிறாரு. அதுலயும் வந்து இப்போ வந்து கர்நாடகா முதலமைச்சரை வந்து சந்திச்சு இந்த காவேரி நீருக்காக பேச இருந்துச்சு. அதுமே வந்து அவரே சொல்லிட்டாரு, இந்த கர்நாடகா முதலமைச்சரே சொல்லிட்டாரு, நீங்க வந்தாலுமே ஒரு சொட்டு தண்ணி கூட உங்களுக்கு நாங்க தரமாட்டோம், அதனால நீங்க வந்தாலும் வேஸ்ட்னு அந்த இதையும் நிறுத்திட்டாரு அப்படின்னு எல்லாம் வந்து கடைசியா வந்து அந்த இடத்துல ஒரு நடிகையை பத்தி அவர் வந்து இரட்டை அர்த்தத்துல பேசுனதா வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. கீழ்த்தரமா வந்து தாழ்த்தி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல விஷயம் அவர் வந்து அந்த இடத்துல பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தியுமே பேசியிருந்தாரு. ஒருத்தர் என்னடா லாட்ரி டிக்கெட் விற்கிற அமைச்சர், ஒருத்தர் வந்து திருட்டு விசிடி விற்கிற அமைச்சர், ஒருத்தர் வந்து பிளாக்ல டிக்கெட் விற்கிற அமைச்சர், ஒருத்தர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்துற அமைச்சர்னு சொல்லி இந்த மொத்த அமைச்சர்கள் கூட்டமே வந்து ஒரு ஜோக்கர் அமைச்சர்கள் கூட்டம் அப்படின்னு அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு. அதையும் தாண்டி இந்த இடத்துல இந்த போராட்டத்துக்காக அவர் முக்கியமா பதிவு பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி அவரோட அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாரு, 5 ஏக்கருக்கும் கம்மியா நிலம் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய பயிர்க்கடன் முழுமையா தள்ளுபடி பண்றதுதானே சொல்லியிருந்தாரு. அதற்கப்புறம் ஆட்சிக்கு வந்த அப்புறம் என்ன சொல்றாரு, 50,000 வரை இருந்தால்தான் நாங்க வந்து தள்ளுபடி பண்ணுவோம்னாரு. அதுக்கப்புறம் நாங்க திமுக சார்பில் எதிர்த்து அதுக்கெல்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சு, அதுக்கப்புறம் 75,000க்கு வந்து கம்மியா இருந்தா வந்து நாங்க வந்து முழுமையா ரத்து பண்றோம் அப்படின்னு மாத்தி மாத்தி பேசுறாரு. இதுதான் வந்து இவர் ஆட்சி நடத்துற லட்சணமா அப்படின்னு சொல்லி வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து ஒரு கடுமையா விமர்சிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சரையும் பத்தி கடுமையா விமர்சிச்சிருக்காரு. இது வந்து ஒரு குதிரை பேர அரசு, முழுமையாவே வந்து ஒரு அமைச்சர்களை வாங்கணும், அதே மாதிரி இன்னொரு அமைச்சர்கள் இன்னொரு கட்சியில இருந்து அந்த பொறுப்புல இருக்கிறவங்களை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கறதுல தான் இந்த அரசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே தவிர, மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யணும், மக்களை பார்த்துக்கணுங்கிறதுல எந்த வகையிலுமே இவங்க வந்து பிரயோஜனமா இந்த அரசை நடத்தல. ஏன்னா மின்சாரத்துறை பார்த்துட்டீங்க, அது இன்னும் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரியல. தொடர்ந்து எல்லாம் கட்டணம் உயர்வு, நாங்க போராட்டம் பண்ண போறோம், இவ்வளோ வந்து கரண்ட் பில் கட்டினா எங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேதனையை தெரிவிக்கிறப்போ ரொம்பவே வந்து என்னடா இந்த அரசு பண்றாங்கன்னு ரொம்பவே ஆத்திரமா இருக்குங்கிறதையுமே அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சியில வந்து ஜூன் 12ஆம் தேதியிலேயே வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு காலத்துல வந்து நீர் வரக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா 9.9 டிஎம்சி தண்ணீர் வந்து சேரும். அதுக்கப்புறம் ஜூலை மாசத்துல 30 டிஎம்சி தண்ணி வந்து சேரும். ஆனால் இந்த ஆட்சியில ஆகஸ்ட் மாசம் இன்னைக்கு ஆயிடுச்சு, இப்ப வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணியை காணோம். இவங்க என்னதான் ஆட்சி முறையா நடத்துனாங்கன்னே தெரியல அப்படிங்கிறதையுமே அந்த இடத்துல கண்டனமா பதிவிட்டு இருக்காரு. அதன் பிறகு தொடர்ந்து வந்து எந்த விஷயத்துக்குமே இந்த முதல்வர் வந்து ஒரு முறையான முடிவெடுக்கிறது கிடையாது. போறாரு, ஒரு ரீல்ஸ் போடுறாரு, வந்துடுறாரு. நம்ம திமுக சார்பில் வந்து என்னென்ன திட்டங்களை நம்ம இனாகிரேட் பண்ணமோ அந்த திட்டங்கள்லாம் வந்து போய் பார்வையிட்டு அது வந்து ஆய்வு பண்ற மாதிரி ரீல்ஸ் எடுத்து பதிவிட்டுறாரு. சில விஷயங்கள் முதலமைச்சரை பத்தி கடுமையா பேசுனதா வந்து இன்னைக்கு அவர் மேல தஞ்சாவூர் ஈஸ்ட்ல அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் எந்த அளவுக்கு
இதை பேச போறாங்க. இன்னும் எந்த அளவுக்கு இது ஆக போகுதுன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிங் 360 இருக்கிற வீடியோஸை ஃபுல்லா பாருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்டேட்டுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். இன்றைய கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்கள் பழைய தங்க நகைகளுக்கு எக்ஸ்சேஞ்சில் அதிக பணம் லலிதாவில் மட்டும். ஆடி ஆஃபர் எங்கும் இல்லா வகையில் பூர்விகாவில். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.